முதலூர் தூய மிகாவேல் முதலான சகல தேவதூதரின் ஆலயத்தின் 224வது ஆலய பிரதிஷ்டை சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. ரெவரண்ட் ஹெச்பி நார்மன் அவர்கள் எஸ்பிஜி குருவானவராக 1882 ஆண்டு முதல் 1885 ஆண்டு வரை இந்த முதலூர் ஆலயத்தில் பணியாற்றி 1883 ஆண்டு இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். அவர் 1925 ஆண்டு மறுமை எய்தினார். முதலூரை அடுத்து உள்ள காலங்குடியிருப்பில் பிறந்தவர்தான் தாவீது சுந்தரனார். இவர் தஞ்சாவூரில் ஞானஸ்நானம் பெற்று 1796 ஆண்டு ரெவரண்ட் ஸ்வாட்ஸ் ஐயர் அவர்களால் திருநெல்வேலியில் பணி செய்ய அனுப்பப்பட்டார். 1799 ஆண்டு முதல் தனி கிறிஸ்தவ ஊராக முதலூரை உருவாக்கினார். முதலில் சிற்றாலயத்தை கட்டினார். 1806 ஆண்டு திருநெல்வேலியில் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். முதலாய் கிறிஸ்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஊர்தான் முதலூர். இந்த சிறப்பு மிக்க இந்த ஊரில் பல வரலாற்று சுவடுகள் பதிந்திருக்கிறது. இந்த ஊரின் சிறப்பு அம்சங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலய பிரதிஷ்டை சுற்றியுள்ள சகல ஜனங்களாலும் சிறப்பு மிக்கதாய் எல்லா ஜனங்களும் இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையில் பங்கேற்கிறார்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பில் ஒன்று, இந்த ஆலயத்தின் பாடகர் குழு வெகு சிறப்பாக இயங்கி வருகிறது. இங்கு பாடகர் குழுவில் வயலின், ஆர்கன், கிட்டார் போன்ற இசை வாத்தியங்களை இங்கு உள்ள அநேகர் தேர்ச்சி பெற்றதினால் இங்கு ஒவ்வொரு ஆராதனைகளும் இசை வாத்தியங்கள் மூலம் வாசிக்கப்பட்டு தேவனுடைய நாமம் மகிமையாக விளங்குகிறது. முதலாவது, இந்த ஆலயத்தில் ஓலை கூரையில் மேல் கூரையிடப்பட்டிருக்கிறது. கட்டபொம்மன் அதை எதிர்த்து வந்து இந்த ஆலயத்தை தீக்கிரையாக்கியிருக்கிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதற்கு பின்பு தாவீது சுந்தரனார் அவர்கள் இங்கு உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சிலம்பு கலையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பின்பு மீண்டும் ஒரு விசை கட்டபொம்மன் இந்த ஊரை எதிர்த்து வருகிறார். அவரால் ஜெயிக்க முடியாமல் தோற்று போகிறார். இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பம்சம், இந்த ஆலயத்தின் வானளாவிய கோபுரங்கள். கோபுரம் 1929 ஆண்டு கட்டப்பட்டது. மீண்டும் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் இந்த ஆலயம் இன்றைக்கும் விளங்குகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையானது வெகு சிறப்பாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் சங்கம், வாலிப பெண்கள் சங்கம் என்று ஒவ்வொரு சங்கங்களும் சீரும் சிறப்புமாக சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலய அசன வைபவங்களை நிர்வகிப்பதற்காக ஆலய அசனக்குழு என்று ஒன்று குருவானவர் அவர்கள் தலைமையின் கீழ் இயங்குகிறது. இது இந்த ஆலயத்தில் உள்ள அசன வைபவங்களை இந்த குழுவானது வெகு சிறப்பாக செய்து வருகிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு ஆண்டும் 60க்கும் மேற்பட்ட மூடை அரிசிகள் இங்கு அசனத்திற்காக பொங்கப்பட்டு அன்னதானமாக அசனமாக வழங்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் 2 மூடை அரிசியை பொங்குவதற்கு, சமைத்து பரிமாறுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்ட நிலைமையில் இந்த ஊர் மக்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஊரின் ஆசீர்வாதம், இந்த ஊரில் உள்ள மக்கள் அநேகர் கல்வியிலும் படித்து சிறந்து இன்றைக்கு அரசாங்கத்தில் உயர் பதவியிலும் வசித்து வருகிறார்கள். இந்த முதலூரை சார்ந்த பலர் உலகத்திலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பல பாகங்களிலும் வியாபாரம் செய்து முன்னேறி வருகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்காக இருக்கிற பகுதியில் ஆசீர்வாதமாய் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஊரிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு எல்லாரும் வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதான். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டு பண்டிகையானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு செல்வின் மகாராஜா அவர்கள் இந்த ஆலயத்திலே குருவானவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பண்டிகையானது கன்வென்ஷன் கூட்டத்தோடு ஆரம்பித்து கலை நிகழ்ச்சிகள், ஸ்தாபன கலை நிகழ்ச்சிகள், பள்ளி கல்வி கூடங்களின் நிகழ்ச்சிகள் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று ஆயத்த ஆராதனை, திடப்படுத்தல் ஆராதனை, ஞானஸ்நான ஆராதனை எல்லாம் நடைபெற்று பண்டிகை ஆராதனையானது வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.